மாவட்டத்தில் விவசாய பணிகள் துவங்கி நடந்து கொண்டிருக்கிறது. பருவமழை பொய்த்திருக்கக்கூடிய சூழலாக உருவாகிருக்கு. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள மழை பெய்யலைன்னு சொன்னால் ஒரு பெரிய மாவட்டமே ஒரு பெரிய பாதிப்பை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் கூட்டுறவு சங்கங்கள் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய பயிர் கடனை மிக மிக தாமதப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். கேட்டால் நாங்கள் அங்கங்கே கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் விவசாயிகளுக்கு உரிய காலத்தில் கடன் கிடைப்பதில் இந்த கூட்டுறவு அமைப்புகள் என்பது ரொம்ப பலவீனமாக இருக்குங்கிறத மாவட்ட ஆட்சியர்கிட்ட சுட்டி காமிச்சிருக்கோம். மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிட வேண்டும் என்று கூட்டுறவு ஜேஆரை பார்த்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கூட்டுறவு சங்கங்களில் உரம் கிடைக்கிறதுல பெரிய சர்ச்சையாக இருக்குது. இப்போதைக்கு உரம் இருப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க, அறிக்கையில் சொல்கிறாங்களோ இல்லையா. ஆனால் பகுதிக்குள்ள போனோம்னு சொன்னால் அங்கே கூட்டுறவு சங்கங்களில் பெரிய அளவுக்கு தேக்கம் இருக்குது. பயிருக்கு உரிய நேரத்தில் உரம் கிடைப்பதற்கான ஒரு நடவடிக்கை இல்லாத ஒரு சூழலில் தான் கூட்டுறவுத்துறை என்பது, கூட்டுறவுத்துறையினுடைய செயல்பாடு என்பது மிக மெத்தனமாக இருக்கு. விவசாயிகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையாக கூட்டுறவுத்துறையினுடைய நடவடிக்கை இல்லை அப்படிங்கிறது சொல்ல வேண்டியிருக்கு. வெளி மார்க்கெட்டில் பல இடங்களில் பல விவசாயிகள் இன்னைக்கு புகார் சொல்லியிருக்காங்க. பல கடைகளில் கூடுதல் விலைக்கு விற்கிறாங்க. அதனால் கூட்டுறவுல கடன் கொடுக்கறவங்களுக்கு தவிர மற்ற விவசாயிகளுக்கு கொடுக்கலைங்கிற ஒரு தகவலை சொல்றாங்க. நாங்கள் எங்களோட தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் கோரிக்கைன்னு சொன்னால் கூட்டுறவு நாடி வரக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் கூட்டுறவு சங்கம் மூலமாக உரம் கிடைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத மாவட்ட ஆட்சியர்கிட்ட வலியுறுத்த விரும்புகிறோம். அதேமாரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் கூட்டுறவுத்துறை கூட்டுறவு செக்ரட்டரிகள் கடன் திருப்ப செலுத்துகின்ற பொழுது பணத்தை நேரடியாக கொண்டாந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் திருப்பி அவங்களுடைய லோன் கொடுக்கின்ற பொழுது நேரடியாக வங்கிகளில் செலுத்துகிறாங்க. இது விவசாயிகளுக்கு பெரிய சிரமத்தை உருவாக்குது. ஏற்கனவே கூட்டுறவு வங்கிகளில் ஏராளமான வாடிக்கையாளர் இருக்காங்க. ஆனால் இவர்கள் கூட்டுறவு கடனை நேரடியாக கொடுப்பதற்கு மாறாக வங்கிகளில் செலுத்துறாங்க. இது பொருத்தமானதில்லை. கூட்டுறவு சங்கங்களே நேரடியாக கூட்டுறவு கடனை விவசாயிகளுக்கு நேரடியாக கையில் பணமாக ரொக்கமாக கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் வலியுறுத்த விரும்புகிறோம்.